குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இன்று இன்று 2/6/2025 விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. தேய்பிறை நவமி திதி காலை 6:41 வரை, அதன் பின்பு தசமி திதி. ரேவதி நட்சத்திரம் 27:08 மணி வரை, அதன் பின் அஸ்வினி நட்சத்திரம். அமிர்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9 to 10:30, காலை 10:30 to 12. ராகு காலம் காலை 10:30 to 12, மதியம் 3 to 4:30. யமகண்டம் மதியம் 3 to 4:30, குளிகன் காலை 7:30 to 9. சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரமம் இரவு 7 மணி வரை சிம்மம், அதன் பின் கன்னி. பொது கரிநாள். சூரிய உதயம் அதிகாலை 5:55, அஸ்தமனம் மாலை 6:33. சந்திர உதயம் அதிகாலை 1:02, அஸ்தமனம் மதியம் 1:35. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய ராசி பலன். மேஷம், அஸ்வினி நட்சத்திரம். நினைப்பது நடக்கும் நாள். நேற்றைய நெருக்கடி விலகும். பரணி, செலவு அதிகரித்தாலும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். அவசியமான வேலையில் கவனம் செலுத்தவும். கார்த்திகை, வரவு செலவில் கவனம் தேவை. இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். ரிஷபம், கார்த்திகை திட்டமிட்ட வேலை நடக்கும். ரோகிணி, வழக்கமான வேலையில் லாபம் உண்டாகும். மிருகசீரிடம், நீங்கள் நினைத்தது நிறைவேறும். மிதுனம், மிருகசீரிடம் வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திருவாதிரை, திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும். புனர்பூசம், உங்கள் தேவை பூர்த்தியாகும். கடகம், புனர்பூசம் முன்னேற்றமான நாள். பூசம், வருவாயை எதிர்பார்த்து மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும். ஆயில்யம், திட்டமிட்டபடி வேலை நடக்கும். சிம்மம், காத்து நல்லா அடிக்குதுங்க. சிம்மம், மகம், நெருக்கடி விலகும் நாள். பூரம், கவனமாக செயல்படுவதால் நெருக்கடி நீங்கும். உத்திரம், நெருக்கடியிலும் நன்மை அடைவீர். கன்னி, உத்திரம், இன்று மாலை வரை வேலை லாபமாகும். அஸ்தம், வியாபாரம் முன்னேற்றம் அடையும். சித்திரை, வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் உங்கள் வேலையில் வருமானம் அதிகரிக்கும். துலாம், யோகமான நாள். சித்திரை, சுவாதி, இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். விசாகம், செயலில் இருந்த தடை நீங்கும். விருச்சிகம், விசாகம், இழுபறியாக இருந்த வேலை முடியும். அனுஷம், குடும்பம் நெருக்கடி விலகும். கேட்டை, உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். தனுசு ராசி, மூல நட்சத்திரம். உழைப்பால் உயர்வு காணும் நாள். பூராடம், நண்பர்களால் நன்மை ஏற்படும். உத்திராடம், இழுபறியாக இருந்த வேலை முடியும். மகரம், உத்திராடம், கவனமாக செயல்பட வேண்டிய நாள். திருவோணம், வரவேண்டிய பணம் வரும். அவிட்டம், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். கும்பம், அவிட்டம், முன்னேற்றமான நாள். சதயம், உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். புரட்டாதி, எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். மீனம், புரட்டாதி, மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி, அலுவலகத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். ரேவதி, இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். பொதுப்புலன். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். செல்வாக்கு உயரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவான் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனா. வீண் பேச்சு வேண்டாம். முடிந்தால் நல்லதை மட்டும் பேசு. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை குறியாக மாற்று. வருமானத்திற்கு ஏற்ப குடும்பம் நடத்த வேண்டும். நோய்க்கு மருந்து போல பசிக்கு அளவாக சாப்பிடு. நிறைவேறாத ஆசைகளே காமம், கோபம் ஆகிய தீய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தீய எண்ணங்களை அகற்றும். இன்னைக்கு ஆனி மாதம் பிறந்துருச்சு. ஆனி, ஜூன், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், ஆனி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஜூன் 6ஆம் நாள்.
20 வெள்ளிக்கிழமை. கரிநாள் பிருகு ரேவதி. வெள்ளிக்கு 20/6/2025. 20/6/2025. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. நல்லா இருந்தது. தெய்வீக சக்தி நிறைந்தது அரச மரம், அதனால் தனியாகவும் வழிபாடு பண்ணலாம். கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு வெள்ளி என்று அகத்திக்கீரை கொடுக்கவும், பழங்கள் காய்கறிகளும் கொடுக்கலாம். விளக்கை சுத்தம் செய்த பின் எண்ணெயை ஊற்றுங்கள். திரியை நனைத்து விளக்கேற்றுங்கள். காலை 11:50 to 12:10 வரை எந்த நேரத்தில் எதை தொடங்கினாலும் வெற்றி. அபிஜித் முகூர்த்தம். அது அபிஜித் முகூர்த்தம். அதாவது 11:50 to 12:10. பெற்றோரே மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ என்ற பெற்றோரே தெய்வம் என்பதனுடைய பொருள். கடலில் நீராடும் போது பழைய துணிகளை அதில் விடாதீர்கள். எந்த நதியிலையுமே அதை அசுத்தம் செய்வதற்கு சமம். புனிதமாக நாம் காப்பாற்ற வேண்டும். அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் படித்தேன். புண்ணியம் செய்வோருக்கு பூவுண்டு நீருண்டு என்கின்றது திருமந்திரம். புண்ணியம் இருந்தால் மட்டுமே பகவானுக்கு அபிஷேகம் செய்து பூவால் அர்ச்சனை செய்வது அவ்வளவு பாக்கியம். புண்ணியம் என்றால் நல்லதை நினைப்பது, சொல்வது, செய்வது. பாவம் என்றால் கெட்டதை நினைப்பது, சொல்வது, செய்வது. ஜாதகம் இல்லையா? திருமணம் பொறுத்த ஜாதகம் இல்லை என்றால் நீங்கள் விரும்பிய கோவிலில் பூக்கட்டி போட்டு திருமணத்திற்கு எடுத்தவுடன் குங்குமம் வரணும் அப்படின்னு அதை செய்ய சொல்கிறாங்க. தாராளமாக திருமணம் செய்யுங்கள். எடுத்த உடனே சிவப்பும் குங்குமம் பூ வரணும், வெள்ளை வரக்கூடாது. பூஜை எழில் மணி. கோயில்களில் பூஜை நேரத்தில் சிலர் வழிபாட்டில் ஈடுபடாமல் வீண் விஷயங்கள் பேசுவதுண்டு. அதனால்தான் மணி அடிக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடராஜர் சிவகாமி இயக்கத்தின் சார்பாக ஒரு புதிய முயற்சி நான் சொல்கிறேன். ஒரு ஏழை ஒரு பணக்காரங்க எதுவுமே திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் என்னுடைய இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சிருக்கிற பொண்ணு பையனை நான் சொல்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் நான் இதில் இது பண்ணுறேன். அதில் நான் குறிப்பிடுறேன். என்னோட 778903933601 பரமேஸ்வரி. நான் மறுபடியும் அதில் எழுதி விடுறேன். அதனால் இதை நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெண்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். நல்ல பசங்கள்லாம் இருக்கிறாங்க, பொண்ணு கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பசங்க பொண்ணுங்க என்னை திருமணம் ஆகாத இருக்கவங்க நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு தெரிந்து இருக்கிறத நான் சொல்கிறேன். இதிலிருந்து புதிய முயற்சி. இன்று வெள்ளிக்கிழமை பிள்ளையார் சொல்லி போடுறோம். காசு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லா அதே மாதிரி ஆம்பளை பசங்களாக இருந்தால் எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்களும் இல்லாமல் இருக்கணுங்கிறது என்னோட இது. பெண் குழந்தைகள் ஏழைகளாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இருக்கிற பையன் பொண்ணை சொல்கிறேன். காசெல்லாம் கிடையாது. இது ஒரு தொண்டு தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ராகுகால பூஜை செய்வோம் 10 to 12. அதனால் நீங்கள் இது நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு இது பண்ணுங்க. துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. வண்டி வாகனத்தில் போகிறவங்க துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணுங்க. அதாவது போதும். திருவையாறில் கைலாய தரிசனம் பெற்ற திருநாவுக்கரசர் போற்றி தாண்டகம் பாடினார். இதை படித்தால் நமக்கு கைலாய காட்சி கிடைக்கும். போற்றி தாண்டகம் கொஞ்சமாவது படிக்கலாம். பாட்டான நல்ல தொடையாய் ஓட்டி பரிசை அறியாமை நின்றாய் ஓட்டி சூட்டான திங்கள் முடியாய் ஓட்டி தூமாலை மத்தம் அணிந்தாய் ஓட்டி ஆட்டானது அஞ்சும் அமர்ந்தாய் ஓட்டி அடங்கார்புறம் எரிய நக்காய் ஓட்டி காட்டானை மெய்த்தோல் உரித்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி.
நன்மையோ தீமையோ முன்வினை பெணை மனிதன் அனுபவித்தாக வேண்டும் என்றார். தவற்றை உணர்ந்த சீடர்கள் குருநாதரிடம் மன்னிப்பு கேட்டனர். மீனாட்சி சொக்கநாதர் மந்திர சித்தி அருளும் ஏகட்சர கணபதி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த நல்லதை தரேன், நல்ல விஷயங்கள் தரேன். அதே மாதிரி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய புதிய முயற்சியாக நாம் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக இந்த பெண் பையனை இது பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச நல்ல பசங்க இருக்காங்க, பசங்கள்லாம் இருக்காங்க, பொண்ணுங்க தான் இல்லை. இப்போயும் நான் பொண்ணுங்க இருந்தாலும் ஏழை பெண்களாக இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். பொய் பேசுபவரை கண்டால் இறைவன் வருத்தப்படுவான், உண்மை பேசுபவர்களை கண்டால் மகிழ்வான். பெற்றோரின் தேவையறிந்து நிறைவேற்றுங்கள், அக்கறையுடன் உறவினரை கவனியுங்கள். ஆண்மகனாக இருந்தால் குழந்தை மனைவியை நல்லா கவனிச்சுக்கோங்க. மனதில் தூய்மை, பேச்சில் நேர்மை, செயலில் நியாயம் கொண்டவர்கள் ஆண்டவனின் அருகில் இருக்கும் பாக்கியசாலிகள். ஒருவரின் உருவத்தை பார்த்து கேலியாக பேசக்கூடாது. பார்வையில்லாதவர்களுக்கு வழிகாட்டு, நல்லதை செய்ய தூண்டுகோலாக இரு, தீய செயல்களை தடித்து விடு, சாலையில் உள்ள குப்பைகளை அப்புறப்படுத்து, உன்னுடையதை பிறருக்கு பகிர்ந்து கொடு, உன் சகோதரருக்கு முடிந்தளவு உதவு, உடன் பிறந்தோரை கண்டால் இன்முகம் காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. என்னுடைய எல்லாருக்கும் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட்